நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த தவக்காலங்களில் நம்மை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்து புதிய ஆசீர்வாத கிருபைக்குள்ளே நம்மை வழிநடத்தி செல்கிறவர். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று யாராவது புலம்பினால், இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து கிடைக்கப்பெறுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு பலன் கொடுக்கிற அல்லது பதிலளிக்கிற ஆற்றலாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லி செபிக்கிற, இதோ நான் அநீதியாய் துன்புறுகிறேனே, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு இறைவன் உதவி செய்கிறார். நம்பிக்கையோடு அவரில் நாம் பயணிப்போம். இன்று திருப்பாடல் 23 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். இந்த வார்த்தைகள் நம் ஜெபமாக மாறுகிற போது கடவுள் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி ஆண்டவரை புகழ்வோம். திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். மனிதர்களுடைய தொடர்ச்சியான இந்த வாழ்நாள்களுக்கு மத்தியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வல்லமை புத்துயிர். இந்த உயிர் புத்துணர்வு பெறாத போது அது பலன் இழந்து போராடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் புத்துயிர் அளித்து ஒவ்வொரு நாளையும் சிறப்புற செய்கிறார். தெய்வம் இன்று உங்களை புத்துயிரினால் ஆசீர்வதிக்கிறார். துதித்து பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது, என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து நம்முடைய ஆசீர்வாத கலன் நிரம்பி வழியும்படி செய்து கொண்டிருக்கிறார். இல்லை என்று நாம் சொல்லாதபடி அவர் இரக்கத்தினாலும் பெரிய கிருபைகளாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிக்கிற பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து வாழ ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேருகிற போது எங்களுக்கு ஆயராக இருந்து குறைவில்லாமல் இளைப்பாற வழிநடத்தினீர். நீர்நிலைகளுக்கு அழைத்து சென்றீர். நீர் கொடுத்த புத்துயிருக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.